ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் ஹேர்டு பிரின்சஸ் இல்லா. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு தான். என்ன சாப்பிட்ற பொருளில் ஹேர்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிஷனருக்கு ஆல்டர்னேட்டிவாக கேட்டிருந்தீங்க இல்லையா, அதனால தான் இந்த ஹேர் பேக் சொல்கிறேன். இது கூட இன்னொரு முக்கியமான பொருளை ஆட் பண்ணணும், அதுவும் ரொம்ப முக்கியம். பட் இது பேசிக்காக ரொம்பவே முக்கியம். அதனால் இது நான் ஒரு கப் இப்போ எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி வச்சு ஊற வச்சுருங்க. ஸோ நல்லா ஊறிக்கணும், அழுக்கு எதுவுமே இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 1 or 2 hours பார்த்து எடுத்திங்கன்னா போதும், நல்லா ஊறிக்கும். ஊறினதை இப்போ தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்து போட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்கிறது நல்ல தண்ணியில் ஊற வச்சிருக்கோம். ஸோ அந்த தண்ணியை இதில் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அது ரொம்பவே ஹெல்தி. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் நல்லா க்ரீமியாக ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ அரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணியும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா தான் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லா ஹேரோட ஒட்டும். அப்போ தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். இந்த ஹேர் பேக்கில் ப்ரோட்டீன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ப்ரைஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேரில் ஒரு திக்னஸ் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதிகமாக இதை பற்றி யார்கிட்டையும் ஷேர் பண்ணதில்லை. ஸோ இப்போ கண்டிஷனருக்கு ஆல்டர்னேட்டிவாக கேட்டதுனால தான் நான் இப்போ இந்த ஹேர் பேக் திருப்பியும் ஞாபகம் வந்தது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணி விடாமல் கரெக்டாக பார்த்து ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு சாஃப்டான க்ரீமியாக இருக்கணும். ஸோ இப்போ என் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த குருணை மாதிரி இல்லாமல் எவ்வளோ சாஃப்டாக அரைச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க ஹேரை நல்லா சில்கி ஸ்மூத்தாக வச்சுக்கும். இது கூட நம்ம முக்கியமாக ஆட் பண்ண போகிற இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் தான். இது மரச்செக்கு விளக்கெண்ணெய். ஒரிஜினலாக நாங்கள் ஆட்டின இடத்துலேருந்து வாங்கிட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் 2 கேப் அந்த மிக்சரோட யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்பவே ஹெல்தி, ஸ்ப்ளிட்டன்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் 2 ஸ்பூன் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி திருப்பியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சு இப்போ நான் திருப்பி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா மையை அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ என்னென்னா நல்லா பிளெண்டாக இருக்கும். நம்ம தனியாக மிக்ஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு பிளெண்ட் ஆகாது. ஸோ நம்ம திருப்பியும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்து திருப்பியும் வச்சுக்கலாம். ஸோ இதுவே சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான். நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அதோட டெக்ஸ்சர் இருக்குன்னு. ஸ்பூனை விட்டு வெளியே போகல, அதே சமயம் லைட்டாக கீழே வழுகிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்கள் ஹேரில் நல்லா ஸ்டே ஆகும். இதை உங்கள் அதுக்கப்புறமா செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே தலையில் அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் அப்ளை பண்ணி கரெக்டாக 1 hour வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டேன். ஸோ 1 hourலேயே நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா என்னோட ஹேர் ட்ரை ஹேர் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு ஆயிலி ஹேராக இருந்ததுன்னா நீங்கள் 2 hours கூட வச்சுருக்கலாம். ரொம்ப குச்சி மாதிரி காய விட்டுறாதீங்க, அப்போ ஹேர் டேமேஜ் ஆகும். ஸோ ஓரளவுக்கு காஞ்சிருச்சு அப்படின்னாவே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போயிடலாம். ஸோ பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டேங்கிள் பண்ணிக்கோங்க. பேக் அப்ளை பண்ணிவிட்டு சீப்பு வச்சு சீவ வேண்டாம், முடி கொட்டும். ஸோ இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் இன்றைக்கி எந்த கண்டிஷனருமே யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணாமல் தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கண்டிஷனர் யூஸ் பண்ணி இருந்த ஷைனிங்கை விட இந்த பேக்கோட ஷைனிங் சூப்பராக இருக்குது. நான் இத்தனைக்கும் லைட்டிங்லாம் எதுவுமே வச்சு காட்டல. நான் மார்னிங் சன்லைட்டில் தான் வச்சு காமிக்கிறேன். ஸோ நான் 6 o'clock அந்த பேக் போட்டிருந்தேன். இப்போ 7:30 சம்திங் ஆகுது. ஸோ அந்த சன்லைட்டில் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள். ஹேர் நல்லா பவுன்சியாக நல்லா சூப்பராக டீடாங்கிலே நான் பண்ணல. அந்த அளவுக்கு ஒரு முடிவும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிற அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குது, நல்ல ஸ்மூத்தாகவும் இருந்தது. நான் தலை வாரும்போதே என்னோட முடி பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ஷைனிங் நல்லாவே தெரியுது அப்படின்ட்டு. நான் சிக்க எடுக்கவே இல்லை. ஹேர் அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருந்தது, நல்லா பவுன்சியாக இருந்தது, நல்லா புசு புசுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப மேனேஜபிளாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப சாஃப்டாக இருந்தது, தொட்டு தொட்டு பார்க்கணும் போல் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு முடி கூட சிக்கு விழுகலை, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தது. நல்லா ஒரு வேவியாக இருந்தது. லாங் ஹேர், அதாவது நீட்டமான முடி வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் மேலே சீவிட்டே வந்தீங்கன்னா கீழே சிக்கு போட்டுரும். பட் இந்த பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறமா என் ஸ்கேல்போட ரூட்லேருந்து எண்டு வரைக்குமே எனக்கு சிக்கே விழுகலை. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. நான் கோம் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டக்கு டக்குன்னு சீவுறதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேக் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா 1 or 2 days பிஃபோர் நீங்கள் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஹேரை நீங்கள் ட்ரையாக கூட வச்சுருக்கலாம். ஸோ நீங்கள் ஃபங்க்ஷனில் தலைக்கு எண்ணெய் வைக்க முடியாது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இப்படி போடும்
போடும்போது உங்களுக்கு 3 to 4 டேஸ் அந்த ஷைனிங் வந்து ஹேரில் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப ட்ரை ஹேர் அப்படின்னா லைட்டாக ஒரு 2லேருந்து ஒரு 3 சொட்டு விளக்கெண்ணெயை வந்து கையில் எடுத்துக்கோங்க. நல்லா ரப் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி கையை 2 பக்கமும் வச்சு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு டெமோக்காக தான் பண்ணி காமிச்சேன். நான் இப்போ எந்த ஆயிலும் அப்ளை பண்ணல. பட் நான் வந்து ஹேரை வந்து பின்னிக்கும் போது நான் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிப்பேன். அப்போ தான் வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராது. விளக்கெண்ணெயில் வந்து அவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது. ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க விளக்கெண்ணெய் வந்து உங்கள் ரூட்டில் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நான் இப்போ வந்து சன்லைட்டில் காமிச்சேன் இல்லையா, நான் அது வந்து இப்போ நிழலில் வந்து காமிக்கிறேன். சன்லைட்டில் மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே நிழலில் பார்க்கும்போதும் அதே ஷைனிங் இருந்தது. ஹேரோட டாப்லேருந்து எண்டு வரைக்குமே பாருங்கள் ஃபுல்லாக ஷைனிங்காக தான் இருக்குது. சன்லைட்டில் காமிக்கிறதுனால தான் ஷைனிங்காக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா, அதனால தான் நான் இந்த மாதிரி காட்டுறேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபெனுக்ரிக் பேக் போட்டிங்கனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த பேக் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து தலை ரொம்ப ஹீட்டாக இருக்குது, முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னா இந்த பேக் கூடவே நல்லெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் டே நான் வந்து ஈவினிங் தலை வரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தப்போ இந்த மாதிரி தான் இருந்தது. அந்த ஷைனிங் பாருங்கள் கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே இருக்குது. நான் பின்னல் போட்டிருந்ததுக்கான அடையாளமே இல்லை. அந்தளவுக்கு வந்து க்ளீனாக அதே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷன் டைம்லலாம் வந்து 3 டேஸ்க்குமே உங்கள் ஹேர் வந்து சூப்பர் சில்கி ஸ்மூத்தாக இருக்கும். அதே சமயம் ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து எதுவுமே ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த பேக் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து 5 o'clock மேலே ஆகுது. இந்த டைமிங்கில் வந்து எந்த லைட்டிங்ஸ் கிடையாது. ரூமோட லைட்டும் நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த ஷைன்னஸ் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு ஹெல்தியான ஹேர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹேர் கேர் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is Long Hair Princess Ella. See you on next video. Thank you. Bye bye.